ஏப்ரல் மாதத்தைப் போலவே மே மாதத்திலும் தங்கம் விலை குறையுமா? சாமானியர்களுக்கு எட்டாக்கனியாகும் தங்கம். நிபுணர்கள் கூறுவது என்ன? இன்னைக்கு நம்ம வீடியோல தங்கத்தோட விலை மேலும் உயருமா குறையுமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். யூட்டர்ன் எடுக்கும் தங்கம். சென்னையில் இன்று 1 கிராம் தங்கம் விலை என்ன? மே மாதத்தின் முதல் நாளிலேயே விலை சரிந்து மகிழ்ச்சியை தந்த தங்கம் இன்றைய தினம் விலை உயர்வை கண்டுள்ளது. வாரத்தின் இறுதி நாளான இன்று சென்னையில் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. இன்று சனிக்கிழமை என்பதால் ஞாயிற்றுக்கிழமையும் விலை மாற்றம் இல்லாமல் இப்படியே விற்பனை செய்யப்படும். ஏப்ரல் மாதம் முழுவதும் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்த தங்கம் மே மாதத்திலும் அதே போக்கையே கடைபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் மே 1ஆம் தேதியன்று விலை குறைந்த தங்கம் மே 2ஆம் தேதி அன்று விலை உயர்ந்துள்ளது. இனிவரும் நாட்களில் ஈரான் போர் எதை நோக்கி செல்கிறதோ அதை பொறுத்து தங்கம் விலையில் நாம் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். தற்போதைக்கு குறிப்பிட்ட வரம்பிலேயே விலை ஏறி இறங்கும் என்பதே நிபுணர்களின் கணிப்பாக உள்ளது. இந்தியாவில் தங்கத்திற்கு தனி மவுசு உண்டு. இந்திய கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக மட்டுமின்றி ஆபத்து காலத்தில் பயன்படுத்தப்படும் உற்ற தோழனாகவும் தங்கம் கருதப்படுகிறது. அப்படி இருக்கையில் தொடர்ந்து அதிகரித்து வரும் தங்கம் விலை அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் சாமானிய மக்களுக்கு எட்டாத கனியாக தங்கம் மாறக்கூடும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். வருமானத்தை தாண்டிய விலையேற்றம். ஃபைன்ட்ரி மேக்ரோ என்ற நிறுவனத்தின் நிறுவனரான ரிதேஷ் ஜெயின் தங்கம் விலை ஏற்றம் குறித்து கூறுகையில், கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் தங்கத்தின் விலை இந்திய மக்களின் பெரும் வருமானத்தை விட பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. இந்திய ரூபாய் மற்றும் அமெரிக்க டாலர் ஆகியவற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது வாங்கும் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறதே தவிர மக்களை வருமானம் 16 மற்றும் 12 கேரட் உலக அளவில் தங்கம் வாங்குவோரின் எண்ணிக்கை வருகின்றனர் என்று கூறியுள்ளார். டிமாண்ட் அதிகரிக்கும் போதும் தங்கம் விலை அதிகரிக்கும். அதாவது திருமண சீசன்கள் மற்றும் பண்டிகை காலங்களில் நகை கடைகளில் கூட்டம் அனல் பறக்கும். இது போன்ற சமயங்களில் தங்கம் விலை ஏறக்கூடும். ஆனால் இனிவரும் காலங்களில் மத்திய வங்கிகளும் பிற அரசு நிறுவனங்களும் தான் தங்கத்தை அதிகம் வாங்கும் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏனெனில் உலக நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகள் பாதுகாப்பு நலன் கருதி தங்களுடைய கஜானாவை தங்கத்தை கொண்டு நிரப்பி வருகின்றனர். இப்படி விலை ஏறிக்கொண்டே போனால் தங்கத்தை வாங்குபவர்கள் மத்திய வங்கிகளாக மட்டும்தான் இருக்க முடியும். சாமானிய மக்களுக்கு அது எட்டாக்கனியாக இருக்கும் என்றும் ரிதேஷ் ஜெயின் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி இனிவரும் காலங்களில் சர்வதேச வர்த்தகத்திற்கும் தங்கம் பயன்படுத்தப்படும் வாய்ப்பு அதிகரித்து வருகிறது. இதுவரையில் உலக நாடுகள் தங்கள் வர்த்தகத்தை மேற்கொள்ள அமெரிக்க டாலர் அல்லது பிற நாடுகளின் நாணயங்களை வைத்து வர்த்தகம் செய்தது. ஆனால் இப்போது அதிலும் மாற்றம் நிகழ்ந்து வருகிறது. இது குறித்து ரிதேஷ் கூறுகையில், சீனா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் கோல்டு வாலெட்டுகள் அமைக்கப்பட்டு வருகிறது என்பதை சுட்டிக்காட்டினார். அதாவது இனி நேரடியாக தங்கத்தின் மூலமாக வர்த்தக பரிமாற்றம் நிகழலாம் என்பதை இதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். தங்கத்தின் எதிர்காலம். வரும் ஆண்டுகளில் தங்கம் விலை கண்டிப்பாக உயரும் வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அந்த வகையில் அடுத்து 3 முதல் 5 ஆண்டுகளில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை $8000 முதல் $9000 வரை உயர வாய்ப்பிருப்பதாக ரிதேஷ் கூறியுள்ளார். டாலருக்கு மாற்றான ஒரு ஆயுதமாக உலக நாடுகள் தங்கத்தை பயன்படுத்தி வருவதற்கு தயாராகி வருகின்றன. எனவே அடுத்த 5 ஆண்டுகளில் தங்கம் விலை உயரும் என ஜெர்மன் வங்கி கூறியுள்ளது. தற்போதுள்ள விலையிலிருந்து கிட்டத்தட்ட 80% வரை தங்கத்தின் விலை உயரும் என்பதே இந்த வங்கி வெளியிடக்கூடிய கணிப்பு. மேலும் இது போன்ற விவரங்களுக்கு அன்கட் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணி உங்க தாட்ஸை கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.